மடங்கள் 3 மடங்கள் பெரும் சிறப்பு வாய்ந்தவை. ஒன்று தர்மயாதீனம், மற்றொன்று திருவாவடுதுறை ஆதீனம், இன்னொன்று திருப்பனந்தாள் ஆதீனம். இந்த 3 ஆதீனங்களில் தர்ம ஆதீனத்தை தோற்றுவித்தவர் குருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் நல்ல கவிஞர். சிவபோகசாரம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பரபரக்க வெண்டா பலகாலும் சொன்னேன் என்று ஒரு வெண்பா, அருமையான வெண்பா. சொக்கநாதர் வெண்பா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு தீர்ந்த கார்காத்த வேளாளர். அவரால் தொடக்கப்பட்டதுதான் நம்முடைய தருமை ஆதீனம். ஆதீனங்களில் பெரும்பாலும் கார்காத்த வேளாளர், தேசிகர்கள், அதுபோல சைவ ஒழுக்கம் நிறைந்தவர்கள்தான் தலைவராக முடியும் என்று ஒரு நிலை இருந்திருக்கிறது. அதுபோல திருவாவடுதுறை ஆதீனத்திலேயும் சங்கர நமச்சிவாயர் சிவஞான முனிவர் என்று ஒரு பெரும் புலவர் இருந்திருக்கிறார். சிவஞான முனிவரும் கார்காத்த இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்படி சைவ மடங்களில் தலைவர்களாக இருந்து தமிழ்ப்பணியும் தெய்வப்பணியும் சிலர் ஆற்றியிருக்கிறார்கள் என்பது நாம் மனமகிழக்கூடிய ஒரு செய்தியாகும். நூற்றாண்டு வாரியாக 10 நூல்களை எழுதியவர் திருச்சிற்றம்பலம் மு. அருணாசலம் அவர்கள். ஒருவர் அருணாசலம் அவர்களுடைய இலக்கிய வரலாற்று தொகுதிகளை படித்தாலேயே அவர் பேரறிஞராகிவிடலாம். அவர் தமிழறிந்தவர், வடமொழி அறிந்தவர், தத்துவம் அறிந்தவர். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணனோடு பணியாற்றியவர், காசியில் போய் தத்துவம் சொன்னவர், பெரும் சிறப்புக்குரியவர். அவருக்கு தமிழ் பல்கலைக்கழகம் அவருடைய பெரும் பணியை பாராட்டி இறுதி காலத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது.